எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சிக்கன் சிக்கன் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கு நான் வந்து ஒரு சிக்கன் டாக்கோ செய்ய போகிறேன். வாங்க இப்போ வீடியோவுக்கு போவோம். இதுக்கு தேவையானது நான் 400 கிராம் சிக்கன் அரைச்சி வந்து இப்படி இங்கே விற்கும் இது மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது வந்து டாக்கோக்கு போடுற பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து இங்கே கேரட் வந்து 2 கேரட் எடுத்து சீவி வச்சுருக்கிறேன். நான் போடைக்க காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோவுக்கு போவோம். அரைச்சி எப்படி இருக்குது 500 கிராம் இது 400 கிராம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி வந்து டாக்கோவுக்கு போடுற பவுடர் இங்கே அப்படி பேக்கெட்டில் விற்கிறது. இதை நீங்கள் போடலாம். மற்றது டாக்கோ சால்சா இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். நான் இங்கே வந்து கொஞ்சம் கேரட் வந்து இப்படி துருவி வச்சுருக்கேன். 2 கேரட் எடுத்து ஏன்னா கேரட்டையும் போட்டு செய்யுங்கோ தனியாக சச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் கேரட் சாப்பிட மாட்டேனும். அதால் நான் கேரட்டையும் இதுக்கே போட்டு செய்தால் அதை சேர்த்து சாப்பிடுவினோம். அதால் நான் கேரட் போடுறேன். நான் இது நீங்களோட விருப்பம்னா போடலாம், இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை. எனக்கு தனி ரச்சி கொடுக்க விருப்பம் இல்லை பிள்ளைகளுக்கு. அதால் நான் கேரட்டை சேர்த்துக்கொள்கிறேன். நான் வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வாட்டை வைக்கிறேன். இது இப்படி பேக்கெட் தானே. இப்போ நான் இதை வந்து உடைச்சி இப்போ இதில் கண்டெய்னர்ஸுக்கு நான் போட்டிருக்கிறேன். என்னென்னா வேண்டைக்குள்ள ஒரு பேக்கெட்டுக்குள்ள 3 பேக்கெட் போட்டால் தான் வாரது. அப்போ இதை நான் ஓப்பன் பண்ணினா இதுக்கே போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் வந்து வாசம் போகாமல் இருக்கும். மற்றது இதுக்கு வந்து நீங்கள் இந்த இப்படி ஒரு 4 டீஸ்பூன் சின்ன கரண்டி தான் வச்சுருக்கிறேன். 4 டீஸ்பூன் போட்டு வதக்கினீங்கன்னு சொன்னால் இதுக்கு காணும். இது கொஞ்சம் வதங்கிக்கல நாங்கள் வந்து இது கொஞ்சம் வதங்கும் போது நாங்கள் கேரட்டை போடுவோம். இப்போ கொஞ்சம் வதங்க துவங்கட்டும். என்ன வடிவா இது வந்து இன்னும் ஹீட் ஆகட்டும் சட்டி. அதுங்கிறது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல வடிவாக அந்த புட்டு மாதிரி வந்துட்டுது. எனக்கு கொஞ்சம் இதை சின்னனா குத்தி விடுங்க. என்னென்னா அரைச்சி ஒட்டி கொண்டு இருக்கும். நீங்கள் இதால் அப்படி குத்துறீங்கன்னா புட்டு குத்துற மாதிரி தான் இதால் செய்கிறீங்களா சின்னனா வந்துடும். இது இங்கே அந்த ரச்சி செய்கிற குத்துறதுக்கண்டே இப்படி கொண்டு விற்குது. இது வந்து இலவாக இருக்கும். நீங்கள் இந்த ரச்சியை கரண்டியால் குத்தி செய்கிறத விட இதென்று சொன்னால் ஈஸியாக நீங்கள் குத்தலாம். ஒரு நாளைக்கு புட்டு குத்தியும் பார்க்கலாம். நான் மெஷினில் அடிக்கிறதால நான் புட்டு குத்தியில். ஆனால் ஒரு நாளைக்கு இதால் என்ன மாதிரி வேலை செய்யும்னு நினைக்கிறேன். புட்டு குத்துறது நீங்கள் சுண்டால் தானே குத்துற நீங்கள் அதில் குத்துற மாதிரி அதையும் குத்தி பார்க்கலாம். ஒரு முறை வேலை செய்து புட்டா வச்சு பார்ப்போம். கொஞ்சம் சிக்கனில் கணக்கு எண்ணெய் வராது. ஏன்னா இது கொஞ்சம் கட்டு இல்லாத கட்டியாக தான் இருக்கிறபடியாக கணக்கு கட்டு இல்லை. கொஞ்சம் இப்போ இது வந்து வடிவாக குத்துப்பட்டுட்டு சின்ன கிடக்குது. நீங்கள் இந்த நேரம் வந்து இதுக்கு தேவையான டாக்கோ பவுடரை போடுங்க. எனக்கு ஒரு 2 3 4 ஒரு கரண்டி 5 கரண்டி நான் போடுறேன். என்னென்னா கொஞ்சம் சிக்கன் வந்து வெள்ளை அரைச்சியாக இருக்கும், பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடல. அதாவது நான் கொஞ்சம் கலர் மட்டும் போட்டேன். நான் இது வதங்கிக்கல. நாங்கள் இப்போ நான் இது வந்து சிக்கன் வந்து கரை நேரம் தேவையில்லை. இப்போ இந்த கவிஞ்சிடும் தெரியாது. இது இப்படி அரைச்சபடியாக இப்படி வதங்குற போது நான் இப்போ இந்த வெட்டி வச்ச இந்த ஸ்திரீ வச்சிருக்கிறேன் கேரட் 2 கணக்கு மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு போட்டிங்கள்ன்னு சொன்னால் கொஞ்சமாயிடும். நீங்கள் யோசிக்க தெரியல. நீங்கள் 2 கேரட் போடுறேன்னு சொல்லி பிள்ளைகள் இதை வச்சு சாப்பிடுவினோம். இல்லைன்னா தனியாக நீங்கள் கரெக்டாக கொடுத்தா அதை சாப்பிட மாட்டினோம். நீங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்து கொடுங்க. நீங்களும் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்கள்
இதை கேரட்டை சாப்பிட்றதுக்கு தனி கேரட் கொடுத்தா கணக்கு சாப்பிட மாட்டேன். இது ரச்சியோட சேரைக்கு சாப்பிடுவீங்க. இதை வந்து வடிவாக ஆறுதலாக என்ன நெருப்பாக குறைச்சி விட்டுட்டு செய்யுங்க. எரிஞ்சுக்குவோம். எரிஞ்சால் கொஞ்சம் எரிஞ்ச மனம் வரும். நீங்கள் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு ஆறுதலாக இதை செய்ய வேணும். இப்படியே கிளறி கிளறி நாங்கள் வதக்கினா போல் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் அந்த கரட்டில் இருந்தெல்லாம் தண்ணி வரும். நீங்கள் இதை அப்படியே குறைஞ்ச வைக்கையில் தொடர்ந்து அப்படியே வதக்கி கொண்டுருவோம். கொஞ்சம் பொரிய வேணும். ரச்சியும் கொஞ்சம் பொரிஞ்சு இடத்துல வர தண்ணியில் வந்து அவிஞ்சாத்தான் டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் வரைக்கில் வந்து நான் வந்து டாக்கோ சல்சா எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு அரைப்போத்தில் நான் இதுக்கு போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் சக்தியாக என்ன கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு வறண்ட மாதிரி இருக்கும். நீங்கள் இது போட இல்லையண்டா இதில் தனியாக பொரிச்செடுத்தீங்களேன்னு சொன்னால் அது வந்து வர மாதிரி வந்துடும். நீங்கள் இதுக்கு கொஞ்சம் இது வந்து டொமேட்டோ போட்டு இதுக்கு இந்த இதுக்கு போடுற மசாலாக்கள் போட்டு இப்படியே போத்திலாவே இங்கே விற்கிறது. இப்போ நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் போட்டிங்களேன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் கிரேவியாக வந்திருக்கும். அப்போ கொஞ்சம் சாப்பிடைக்குள்ள வந்து டேஸ்ட்டையும் உங்களுக்கு தரும். நீங்கள் ஒரு எல்லா நாடுகளையும் நியமாக வெளிநாடுகளில் இது இருக்கும். இட்டாலியன் சாப்பாடுகள் சாமான்கள் விற்கிற இடங்களில் இருக்கும். ஸ்ரீலங்காவில் இருக்குமா எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ எல்லா சாமானும் இருக்கிறவரையும் அங்கேயும் வாங்கலாம்னு நிற்கிறேன். நீங்கள் அங்கே இருந்தால் இதே மாதிரி ஒரு நாளைக்கு செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரச்சி வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. காணும் இதுக்கு மேலே பொரிஞ்சால் இந்த இதெல்லாம் தண்ணி விட்டு வந்துட்டுது. நான் இந்த நேரம் வந்து இதில் வந்து அரைப்போத்தில் கஷ்டம் இது பிறக்கிறது. அரைப்போத்தில் சல்சாவை நான் இருக்க முடியும். இது வந்து மிச்சம் வச்சிருக்கிறேன். நாங்கள் சாப்பிடல, இது சும்மாவும் சாப்பிடலாம். சலாட்டும் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த இதுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண இதை இப்போ சேர்த்து இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்து வரும். டாக்கோ வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதை ஒரு 1 மினிட் நீங்கள் இப்படியே குறைஞ்ச வைக்கையில் விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ டாக்கோ தயாராகிடும். இந்த ரச்சி கலவை ரெடி ஆகிடும். இனி நாங்கள் வந்து டாக்கோ ரொட்டி இருக்குதானே அதை சூடாக்கி போட்டு சலாட்டும் வெட்டி போட்டு நான் சாப்பிடல காட்டுறேன். நான் மேலும் இப்படி ஒரு டாக்கோ காணொட்டி உங்களுக்கு போட்டேன். நான் அது வந்து வேறு ரச்சியில் செய்வேன். நான் இது வந்து தனியாக சிக்கன் ரச்சியில் சிக்கனில் செய்கிறேன். கோழி ரச்சியாக இங்கே வந்து இலகுவாகவே இந்த இதுகள் வந்து விற்கிறதால நாங்கள் இந்த பிள்ளைகள் இப்படி தனியாக இருக்கிற பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகிற பிள்ளைகள் எல்லாம் டக்கண்டு வேலையை ஸ்கூலால் வந்தாலும் தனியாக இருக்கிற டக்கண்டு இதுகளை செய்து சாப்பிடலாம். இலகுவாக இருக்கும். பிள்ளைகளுக்காண்டியும் கூட நான் இதை செய்து போடுறேன். நான் என்னென்னா இந்த பிள்ளைகளும் தனியாக போய் இருந்துக்கிற நேரங்களில் இதே மாதிரி அவையலும் செய்து சாப்பிடலாம். உங்களோட பிள்ளைகள் தனியாக அப்படி இருக்கணும்னா சொல்லுங்க, இதை பார்த்து செய்ய சொல்லி. சமையல் என்றது ஒரு கலை தான். அது வந்து நீங்கள் விரும்பி சமைச்சிங்கள்னு சொன்னால் எந்த சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பம் இல்லாமல் நீங்கள் அன்றைக்கு சமையலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு கறியில் உப்பு கூடி இருக்கும், உரைப்பு கூடி இருக்கும், காணாமல் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். எந்த விஷயத்தையும் நீங்கள் ஒரு விருப்பத்தோடு நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் சமையல் என்பது ஒரு பெரிய வேலை இல்லை, இலகுவாகவே செய்யலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன டிப்ஸுகள் நான் எப்படி நான் எப்படி சமைக்கிறேன், நான் என்ன செய்கிறேன் நான்ன்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. நான் காணொளிகள் நான் போடுறேன். நான்
வந்து பாருங்கோ இந்த சேனலை. இப்படி இருக்குது மற்ற காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன சின்ன காணொளிகளாகவும் இருக்கும், சிலது லாங் வீடியோவாகவும் போடுறேன். நான் எல்லாத்தையும் வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நான் நிறைய காணொளிகளை உங்களை திற காத்துருக்கிறேன். நன்றி. இப்போ இது சரியாயிட்டுது. நான் இப்போ சலாட்டை வெட்டி போட்டு சாப்பிடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் இது ரெடி ஆகிட்டுது. இப்போ டாக்கோ ப்ரெட்டை வந்து நான் பேக்கெட்டில் தொட்டிலாம் விற்கும், அங்கேயும் விற்குமென்னு இருக்கிறேன் தொட்டிலாம். இதில் நான் ஒரு ப்ரெட் எடுத்து சூடாக்க போகிறேன். பேனில் போட்டுட்டு இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் நீங்கள் இப்படி போத்தில் எண்ணெயை விட்டு வச்சு ஸ்ப்ரை பண்ணி பாவிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்குது. நீங்கள் போத்தில் அளவு ஊற்றினீங்களன்னு சொன்னால் நிறைய எண்ணெய் போயிடும். இப்போ சும்மா லைட்டாக சும்மா 2-3 ஸ்ப்ரை அடித்து விட்டீங்களன்னு சொன்னால் இந்த ரொட்டிக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் எண்ணெய் பூசுறது. இப்போ சூடாகட்டும். இப்போ சூடாகிட்டுது. நான் இப்போ மற்ற பக்கம் திருப்பி விட்டுருக்குறேன். இதில் வந்து தெரியும் உங்களுக்கு சூடாகி பொரிஞ்ச இது விரைக்கில் வந்து டொட்ஸாக வரும், ஒரு ப்ரௌன் கலராக. நீங்கள் அப்போ எடுத்தீங்களேன்னு சொன்னால் கொஞ்சம் பொங்கி வர நல்லா இருக்கும். இப்பொழுது இந்த ரொட்டி சூடாகிட்டுது. நான் இன்னும் ஒரு ரொட்டி போட போகிறேன், மற்றும் 2 பேரும் சாப்பிட்றதுக்கான. இதுக்கு நான் கொஞ்சம் ரச்சியம் போடுங்க. உங்களுக்கு சீஸ் வட்டியும் விரும்பினா போடலாம். இப்போ பிள்ளைகளுக்குன்னா நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இல்லை சீஸும் தூவி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது வந்து நான் இங்கே சலாட் வட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த சலாட்டையும் கொஞ்சம் தாராளமாகவே போட்டு சாப்பிடலாம். இதை வச்சுக்க போட்டு சுற்றிட்டு சாப்பிடல நீங்கள் சாப்பிடலாம். இதுக்கு வந்து சல்சா இருக்குது. இதுலேயும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஒன்று விட்டுட்டு நீங்கள் சலாட் ட்ரெஸ்ஸிங் விடலாம், இல்லது டாக்கோ ட்ரெஸ்ஸிங்கும் இருக்குது, அதையும் விட்டுட்டு சாப்பிடலாம். இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம், பாய். உடாக்கி இருக்கிறேன். இதையும் இது மாதிரி செய்து சாப்பிட போகிறேன். பசிக்குது, சாப்பிட போகிறேன். பாய்.